ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம மோஸ்ட்டாக காமனாக ரெடி பண்ணுற ஒரு ரெண்டு டைப் ஆஃப் பேட்டரிஸை பற்றி நான் இப்போ டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் 12Ah, இது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் 15Ah. பாருங்கள், ஃபுல்லாக பாக்ஸ் மாதிரி எபாக்சி ஷீட்டை கட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஈஸிலி போட்டுட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்து அந்த பேஸ்ட் யூஸ் பண்ணியிருப்பேன், சிலிக்கான் பேஸ்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா தண்ணி உள்ளே போகாது, அதை பார்த்தாலே தெரியும் பாருங்கள். ஸோ தண்ணி உள்ளே போகாத அளவுக்கு மோஸ்ட்டாக நம்மளால் பேக் பண்ண அளவுக்கு பேக் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா கனெக்டருக்கு பார்த்தீங்கன்னா XC60 கனெக்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நல்ல ஸ்ட்ராங்கான கனெக்டரு. இதில் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா போலாரிட்டி மாறாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு டி மாதிரி இருக்கும், தெரியுதானு தெரியல, ஒரு டி டைப்பில் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த போலாரிட்டி மாறாமல் கரெக்டாக போகும். நீங்கள் மாற்றி கொடுத்தாலும் நீங்கள் கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷமாக இந்த பேட்டரிஸை நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நல்லா தான் இருக்குது. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இந்த பேட்டரிஸில் வந்ததில்லை. லெட் ஆசிடை பொறுத்த வரைக்கும் காஸ்ட்டு கம்மியாக இருக்கும். லித்தியமை பொறுத்த வரைக்கும் லெட் ஆசிடோட டபுள் டைம் காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். அதுக்கான ரீசன்ஸும் இருக்குது. ஏன் வந்து இது காஸ்ட் அதிகமாக இருக்குது, அந்த அளவுக்கு இது வந்து பர்ஃபார்ம் பண்ணுமா அப்படின்றதுக்கு அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா எஸ் தான். ஸோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை பற்றிலாம் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா பேட்டரியோட லைஃப் தான். இப்போ லெட் ஆசிட் பேட்டரிக்கு ஒரு லைஃப் சைக்கிள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 லைஃப் சைக்கிள் தான் வரும். ஒரு லைஃப் சைக்கிள் என்னன்னா, ஒரு பேட்டரி நீங்கள் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிவிட்டு திரும்ப ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் சைக்கிள். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா லெட் ஆசிட் பேட்டரியை ஒரு 300 வாட்டி நீங்கள் சார்ஜ் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அதோட லைஃப் சைக்கிள். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு மொத்தமாகவே ஒரு வருஷம் தான் உங்களுக்கு லைஃப் வரும். இதுவே நீங்கள் வந்து இந்த லித்தியம் பெரோபாஸ்பேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட லைஃப் சைக்கிள் பார்த்தீங்கன்னா 2500லேருந்து 3000 லைஃப் சைக்கிள் வரும். ஸோ நீங்கள் இப்போ அப்படி கால்குலேட் பண்ணீங்க, டெய்லியும் ஒரு வாட்டி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட நம்ம வந்து இருக்கிறதுலே லோவஸ்ட் எடுத்துப்போம், 2500 எடுத்துப்போம். 2500 டிவைட் பை 365, ஒரு வருஷத்துக்கு 365 நாள் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு 6.5 வருஷம் உங்களுக்கு லைஃப் சாலிடாக வந்துடும். அந்த லெட் ஆசிடை விட இது வந்து ஒரு 6.5 மடங்கு அதிகமாக கிடைக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு 6 வருஷம் நீங்கள் லெட் ஆசிட் பேட்டரி யூஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்துப்போம். ஸோ நீங்கள் 6 டைம் மாற்றிருப்பீங்க. பட் ஆனால் நீங்கள் ஒரே ஒரு லித்தியம் பேட்டரி மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் தான் உங்களுக்கு காஸ்ட் அதிகமாக இருக்கும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் ரனில் உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் பேட்டரி மாற்ற வேண்டிய அவசியமும் இருக்காது. இதுவே நீங்கள் இன்வெர்டர் பேட்டரிஸ்லாம் நீங்கள் இதில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸும் இருக்காது. ஏன்னா இப்போ இன்வெர்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அந்த டிஸ்டில் வாட்டர் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். பட் இந்த பேட்டரியை பொறுத்த வரைக்கும் டிஸ்டில் வாட்டர் அது மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நீங்கள் பாட்டு ஒன்ஸ் வாங்கி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தா அது எப்படியும் ஒரு 10 to 15 இயர்ஸ் உங்களுக்கு லைஃப் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லெட் ஆசிட்லேருந்து லித்தியம் போகிறதுக்கு உங்களுக்கு லைஃப் நிறைய வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து லித்தியம் பேட்டரிஸ் போகலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வெயிட். இப்போ பேட்டரி ஸ்ப்ரேயருக்கு நீங்கள் இந்த பேட்டரி யூஸ் பண்ணலாமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். பேட்டரி ஸ்ப்ரேயரில் ஆல்ரெடி நீங்கள் ஒரு 14 லிட்டர் வந்து பேக்கில் சுமந்துட்டு இருப்பீங்க. மேற்கொண்டு ஒரு பேட்டரியோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோ வந்துடும், ஒரு 12Hோட வெயிட்டு. ஸோ அந்த வெயிட்டை நீங்கள் ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பேட்டரி யூஸ் பண்ணலாம். இந்த பேட்டரியோட வெயிட் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ தான் வரும். 3 மடங்கு இது வந்து அதோட வெயிட் கம்மி. இந்த பேட்டரி நான் மோஸ்ட்டாக டிசைன் பண்ணது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரேயருக்காக டிசைன் பண்ணியிருக்கேன். இல்லை இந்த பேட்டரியை நம்ம வந்து பைக்குக்குமே டிசைன் பண்ணலாம். இப்போ பைக்குக்கு நம்ம டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா என்ன அட்வான்டேஜ்னா, இன்கேஸ் நீங்கள் ஒரு R15 அந்த மாதிரி பைக் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு கேஜியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மேட்டர் தான். பைக்லேருந்து ஒரு 2 கிலோ கம்மி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு BHP உங்களால் பவர் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி வெயிட் கம்மியான பேட்டரி நீங்கள் போடுறீங்க அப்படின்னா பவர் அதிகமாக கிடைக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து டைரக்ட் ஃபிட்டிங் தான். ஸோ எந்த சேஞ்சஸும் பண்ண வேணாம். பட் இந்த பேட்டரி நம்ம பைக் போட முடியாது. ஏன்னா இது வந்து BMS பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் 20 BMS தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பைக் போடுற மாதிரினா கொஞ்சம் ஹெவியான BMS யூஸ் பண்ணணும். ஸோ அது மாதிரி சைஸுமே பார்த்தா இதோட சின்னதாக தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த பேட்டரி கன்சிடர் பண்ணலாம். செகண்ட் வந்து வெயிட் கன்சிடர் பண்ணாலும் இந்த பேட்டரி கன்சிடர் பண்ணலாம். தேர்டு வந்து சைஸு. சைடில் இங்கே இமேஜ் போடுறேன், இங்கே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ரெண்டுமே சேம் கெப்பாசிட்டியான ஒரு பேட்டரி தான். அதுவுமே 60H, இதுவுமே 60H தான். பட் சைஸ் பாருங்கள், அதை விட இது 2 மடங்கு சின்னதாகவே தான் இருக்கும். இதுதான் வந்து 3வது பாயிண்ட்டு, சைஸு. அண்ட் முக்கியமாக ஃபார்மர்ஸ் என்கிட்ட கேட்குற ஒரு முக்கியமான பிரச்சனைக்கான சொல்யூஷனாக இது இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பிரிஞ்சால் கிராப் போடுறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஊர் இருக்குன்னா அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா காமனாக எல்லாரும் ஒரே கிராப் போடுவாங்க. ஒரு 3 மாதம் பயிர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப மழை எப்போ வருதோ அப்போ தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு 3 மாதம் ஒரு பேட்டரி போட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை எடுத்து வச்சுருவாங்க, சார்ஜ் போட மாட்டாங்க, மறந்துடுவாங்க. என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த பேட்டரி வந்து டெட் ஆகிடும்.
ஸோ லெட் ஆசிடை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் டிஸ்சார்ஜ்ன்றது அதிகம். ஸோ அதனால் என்ன ஆகும்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது நீங்கள் சார்ஜ் போட்டு வைக்கணும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது டெட் ஆகிடும். நான் சொல்கிறது வந்து அட்லீஸ்ட் 2 மாதம். இந்த பேட்டரியை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் 1 வருஷம் கழிச்சு நீங்கள் அதாவது இந்த சீசனில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு 3 மாதம் யூஸ் பண்ணுறீங்க, எடுத்து நீங்கள் சார்ஜ் போட்டு ஓர வச்சிட்டிங்கன்னா அடுத்த வருஷத்தோட அந்த சீசனில் நீங்கள் திரும்பவும் நீங்கள் சார்ஜ் பண்ணாமலே எடுத்து யூஸ் பண்ணலாம். அதுதான் இந்த பேட்டரியோட இன்னொரு அட்வான்டேஜ்னு சொல்லுவேன். 2 கெப்பாசிட்டியில் இருக்குது. ஒன்று வந்து 12Ah, ஒன்று வந்து 15Ah. இந்த 15Ah 12Ahலையுமே 2 வேரியன்ட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 10 amps BMS போட்டு வரது. இந்த 12Ah பார்த்தீங்கன்னா 20 amps போட்டு வரது. இது வந்து 1C செல்லு, இது 3C செல்லு. என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் மேக்ஸிமம் உங்களால் 10 amps தான் கரண்ட் ட்ரா பண்ண முடியும். பட் ஒரு பேட்டரி ஸ்ப்ரேயருக்கு இந்த 10 amps போதுமானது. இல்லை 20 amps வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இது இன்கேஸ் டபுள் மோட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 20 amps போட்டுக்கலாம். மற்றபடி சி ரேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அதான் 1C செல்லால் கம்மியான கரண்ட் தான் டிஸ்சார்ஜ் பண்ண முடியும். அதாவது அந்த மோட்டர் சின்ன மோட்டர் தான் சப்போர்ட் பண்ண முடியும். ஒரு 3C செல்லால் நிறைய பவர் சப்போர்ட் பண்ண முடியும். அதுதான் வந்து டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து 15Ah செல்லு. 15Ahல பார்த்தீங்கன்னா இது 10 amps BMS போட்டு வர்றது, இது வந்து 20 amps போட்டு வர்றது. உங்களுக்கு சைஸில் சிமிலராக இருக்கும், வெயிட்டில் சிமிலராக தான் இருக்கும். பட் BMS மட்டும் மாறும், கரண்ட் கெப்பாசிட்டி மட்டும். இதில் அதே மாதிரி தான் 10 amps வரைக்கும் லோடு எடுக்கலாம். இதில் வந்து 20 amps வரைக்கும் லோடு கொடுத்துக்கலாம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 3C கிரேடு தான். செல்லில் எந்த மாற்றமும் கிடையாது. இதில் BMS மட்டும் தான் மாற்றம். இந்த செல்ஸை நீங்கள் வந்து ஸ்ப்ரேயருக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து தள்ளு வண்டியில் லைட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து கம்ப்யூட்டர் யூபிஎஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த 20 amps இருக்க இந்த 20 amps இருக்க பேட்டரியை நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒரு 250 watts வரைக்கும் நீங்கள் லோடு, அதாவது உங்கள் கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 250 watts தான் கன்சியூம் பண்ணுது அப்படின்னா நீங்கள் அதை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டெஸ்ட் மட்டும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அதாவது இந்த பேட்டரியில் என்னெல்லாம் யூஸ் பண்ணலான்ட்டு. மோஸ்ட்டாக நீங்கள் தள்ளு வண்டி வச்சுருக்கவங்க இதை மாதிரி லைட் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த லைட்டை நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஃபேன் யூஸ் பண்ணலாம். அதாவது இதே ஃபேன் இல்லை, நான் எங்களை ஃபேன் ஆக்சுவலாக கிடையாது. ஸோ அதனால் இப்போ டெஸ்டிங்கு மட்டும் ஒரு ஹெவி லோடு கொடுக்கணுன்றதுக்காக இந்த ஃபேன் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா ஒரு 12 volt DC ஃபேன் வீட்டில் வச்சுருக்கீங்க, கரண்ட்டாக போகும்போது யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் கரண்ட் எடுக்கணுன்றதுக்காக நான் பார்த்தீங்கன்னா ஒரு 100 watts காரோட ஹாலஜன் பல்ப் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 90/100 ஹெவி பவர். இதையுமே நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம ரெடி பண்ண பேட்டரிஸ் தான். இது வந்து 15Ah பேட்டரி, இது வந்து 12Ah, இது 15 அண்ட் இது 15. எல்லா பேட்டரியிலுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது மாதிரி சீல் பண்ணிடுறது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சிலிக்கான் போட்டு சீல் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நம்ம சைட்லேருந்து கொடுக்கும்போது எந்த அளவுக்கு வாட்டர் உள்ளே போகாத அளவுக்கு ரெடி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நான் ரெடி பண்ணுறேன். அண்டு பார்த்தீங்கன்னா இந்த எப்பாக்சி ஷீட் போட்டிருக்கேன் ஃபுல்லாத்துலேயும். வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா XT60 கனெக்டர் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு D மாதிரி இருக்கும். ஸோ உங்களால் பார்த்தீங்கன்னா இது வந்து ராங்காக திருப்பி கொடுக்க முடியாது. இப்படி திருப்பி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகாது. ஸோ ஷார்ட் சர்க்யூட்டை இதில் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக நீங்கள் மேட்ச் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இது மேட்ச் ஆகும். இதில் வந்து உங்களோட லோடு என்ன வேணுன்றதை கொடுத்துக்கலாம். கொடுத்து நீங்கள் இதை பக்காவாக சால்டர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் பேட்டரி எப்போ வேணுமோ அழகாக கழட்டிக்கு மட்டும் மாட்டிக்கலாம். ஸோ உங்கள் லோடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேட்டரி சூஸ் பண்ணி என்கிட்ட காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே, நான் இப்போ சும்மா ஒரு லோட் மட்டும் உங்களுக்கு கொடுத்து காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 amps 15Ah செல்லு. ஸோ இதுக்கு நான் லோட் கொடுத்து காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லைட் நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஒரு 25 watts LED இது. ஸோ ஓகே, இது நல்லா எரியுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஹெவியான லோடு தான். 100 watts இது பார்த்தீங்கன்னா தெரியும், 100/90. ஓகே, ரன் பண்ணுவோம்.
ஓகே 100 வாட்ஸ் 90 வாட்ஸ் ஓகே இது வந்து 12 வோல்ட்டு 15 AH 10 ஆம்ஸ் இருக்க பிஎம்எஸோடு வர பேட்ரி. இதே மாதிரி நம்மக்கிட்ட பல டைப்பில் பல வேரியண்ட்டில் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி பர்பஸ்க்கு எந்த மாதிரி வேணும்னு சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். பேட்ரிஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நமக்கெல்லாம் ஆர்டர் பண்ணிக்கோங்க. பட் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், லெட் ஆசிடோட இது 2 டைம்ஸ் காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம லித்தியம் பேட்டரிஸ்குள்ளே என்ன இருக்குது, அதை நம்ம வந்து ஏன் தண்ணி ஊற்றி அதை அணைக்கக்கூடாது, அது மாதிரிலாம் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பண்ணலாம். ஸோ அதுக்கான உங்கள் சப்போர்ட் கொடுங்க. ஸோ இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த லித்தியம் பேட்டரிஸில் என்னென்னலாம் இருக்குன்றத ஒரு ரிசர்ச் மாதிரியே நம்ம பண்ணலாம். ஹேவ் a nice day. Bye.